இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, வெட்டிக்காய் பறிக்க தான் வந்திருக்கோம். காடை பாத்தீங்கன்னா ஈரமே இல்லை. நல்லா பார்த்தா தெரியும், ஒத்தப்பட்டு ஈரம் கிடையாது. பூரா வந்து புழுதியா இருக்கு. ஏன்னா அந்த வேர்கிட்டையும் பாருங்க, வேர்கிட்டையும் பார்த்தா தெரியும், ஈரம்ன்றதே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் நம்ம போட்டிருக்குது இதில் எந்த மண்ணில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரிசல் மண் தான் போட்டிருக்கோம். பூரா வந்து தண்ணி இல்லாமல் உடப்பு மாதிரி இங்கே விண்டு இருக்கு. ஆனால் காயம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு காயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறட்சியில் காய் வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈரசத்து இல்லாமல் காய் வர்றதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளரி வந்து அதிகமாக வந்து வறட்சியில் தான் சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அதிகமான பூ பிடிச்சிருக்கு. நல்லா தளவெல்லாம் வந்து சூப்பராக தளர்த்துருக்கு. இப்போ இருக்கும்போது அதிகமான காயும் வரும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெள்ளரியை பொறுத்தளவுக்கு வறட்சியில் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். நல்லா வறட்சியாக இருக்கணும். அதே சமயம் தேவைப்படும் போது ஒரே ஒரு மழை பெஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் தண்ணி விட்டாலும் சரி, அப்படியே வந்து மறுபடியும் காய் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு செடியில் தான் இந்த இத்தனை காய் இருக்குது. இப்போதான் தளவு இருக்குது. ஆனால் பிஞ்சு வந்து நிறையா பிஞ்சு இருக்குது, பார்த்தா தெரியும். இன்னைக்கு இவ்வளோ பிடிங்க. இன்னைக்கு வந்து 6-7 காய்க்கு மேலே பிடிங்கிருக்கோம். ஆனால் பிஞ்சை பாருங்கள். இந்த பிஞ்செல்லாம் நாளைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடும். இந்த பிஞ்செல்லாம் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடும். அதிகமான பிஞ்செல்லாம் உள்ள நிறையா இருக்குது. எப்பவுமே வந்து வெள்ளரி வந்து வறட்சியில் சூப்பராக வரும். அதே சமயம் கரிசல் காட்டில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். கரிசல் காட்டில் போடுறது தான் தண்ணி வந்து நிற்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஈரமே இருக்காது. ஆனால் காய் வந்து சூப்பராக வரும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரிசல் காடாக இருந்தால் நல்லா ட்ரை பண்ணுங்கள். செம்மண்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.